சென்னையில் ஏடிஎம் மையங்களில் புழக்கத்திற்கு வர ஆரம்பித்துள்ள புதிய 500 ரூபாய் கிடைத்தது குறித்து மக்களின் மனநிலையை தற்போது பார்க்கலாம். வரும் எதிர்பார்த்திருந்தோம், வந்துருச்சு, ரொம்ப சந்தோஷம். இவரின் உற்சாகத்திற்கு காரணம் இன்று வெளியான புது திரைப்படம் அல்ல, இன்று கிடைத்த புதிய 500 ரூபாய் நோட்டு. பழைய 500, 1000 ரூபாய் நோட்டு முடக்கப்பட்ட நாளில் இருந்து ஏடிஎம் வாசலில் பணம் எடுக்க கடுப்புடன் கால் கடுக்க நின்ற மக்கள் இன்று நீண்ட வரிசையில் கால் கடுக்க நிற்கின்றனர். ஆனால் கோபத்துடன் அல்ல, மனதில் எதிர்பார்ப்புடன். அளவில் 20 ரூபாய் தாளை ஒத்திருக்கும் இந்த 500 ரூபாய் நோட்டு வடிவமைப்பிலும் தரத்திலும் நன்றாக இருப்பதாக கூறுகிறார் வேளச்சேரியைச் சேர்ந்த சரண். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. ரொம்ப நோட்டோட சைஸும் எதுவும் குறைஞ்சிருச்சு. பட் பார்க்குறதுக்கு லுக்கு நல்லா இருக்குது. ஒரு $1 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ பெட்ரோல் நிலையம், மளிகை கடை, பால் கடை என 2 வாரங்களாக 2000 ரூபாய் நோட்டை வைத்துக்கொண்டு அவதிப்பட்டு வந்த தங்களுக்கு புதிய 500 ரூபாய் நோட்டு நிம்மதியை கொடுப்பதாக கூறுகிறார் விஜயலட்சுமி. கடைக்கெல்லாம் போனால் இப்போ நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாமல் சேஞ்செலாம் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி 2000லாம் எடுத்துகிட்டு போனால் ஒரு மாதிரி பார்த்தாங்க. இப்போ அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இருக்காதுன்ட்டு எங்களுடைய இது. இந்த புதிய 500 ரூபாய் நோட்டுகள் ஏற்கனவே வெளியான 2000 ரூபாய் நோட்டை விட மதிப்பில் குறைவாக இருந்தாலும் மக்கள் மனதில் வரவேற்பை பெற்ற விதத்தில் 2000 ரூபாய் நோட்டை விஞ்சிவிட்டது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட 500 ரூபாய் நோட்டு மக்களின் கைகளை எட்டத் தொடங்கியுள்ளது. சில்லறை தட்டுப்பாட்டை முடிவுக்கு கொண்டுவர 500 ரூபாய் நோட்டை தடையில்லாமல் கிடைக்கச் செய்ய வேண்டும் என்கின்றனர் பொதுமக்கள். ஒளிப்பதிவாளர் ஜெயக்கண்ணனுடன் சிபி, நியூஸ் 18 தமிழ்நாடு.